அதே மாதிரி இன்னொரு செக்டர் ஆஃப் பீப்புள பார்த்தா, மனைவியை தவிர வேற எந்த ஒரு பெண்ணையும் நிமிர்ந்து கூட பார்க்காத, என் மனைவிதான் என் பதிவதினின்னு ஸ்ரீராமச்சந்திரனா இருப்பாங்க. ஆனா மனைவிக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம ரொம்ப மட்டம் தட்டி பேசுறது, தன் சொந்த குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து ஏளனமா பேசுறதுன்னு இருப்பாங்க. அப்போ இந்த மனைவி, நீ ஸ்ரீராமச்சந்திரனா இல்லாட்டி கூட பரவாயில்ல, நீ ஒரு மனுஷனா கூட இல்ல, நீ என்ன ஒரு மனுஷியா கூட ட்ரீட் பண்ணலன்ற ஒரு இயலாமையில் இருக்கும்போது, அவள் அழகை ரசிக்கக்கூடிய தன் வேலை, சமையல், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நோட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ற வேற ஒரு ஆண் மீது ஈர்ப்பு வருது. தவறு செய்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஒரு கட்டத்துல பிரச்சனையாகி சண்டையாகி இதெல்லாத்தையும் தாண்டி தவறு செய்த கணவனை ஆர் மனைவிய மன்னிச்சு பிளஸ் அவங்க தவறை உணர்ந்ததால அவங்க ஸ்பௌஸ் மீண்டும் அவங்களோடு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்பாடா, பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுதுன்னு நினைக்கிற இந்த இடத்துலதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. பழசையெல்லாம் மறந்து சந்தோஷமா அவங்க ஸ்பௌஸோட வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனா முடியல. நான் இங்க முடியலன்னு குறிப்பிடுறது தவறு செய்த கணவனையோ மனைவியோ இல்ல, அவங்க மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க இல்லையா அவங்க ஸ்பௌஸ், அவங்களால முடியல.